ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பேப்பர் வச்சு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு பேஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு பர்பிள் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இது 15 சென்டிமீட்டர் பை 9 சென்டிமீட்டர். இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாதியாக மடிச்சுக்கணும். லென்த் வைஸில் பாதியாக மடிச்சுக்கணும். அதை விரிச்சிட்டு மறுபடியும் ஒரு ஹாஃபை மட்டும் பாதியாக மடிச்சுக்கணும். நல்லா அழுத்தி விட்டுருங்க. அதே மாதிரி இன்னொரு ஹாஃபையும் பாதியாக மடிச்சுக்கணும். ரொம்ப மெல்லிசான பேப்பராக இல்லாமல் கொஞ்சம் திக்கான பேப்பர், சார்ட் பேப்பர் மாதிரி நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம ஒரு 3 சென்டிமீட்டருக்கு, அந்த பக்கம் வந்து 3 சென்டிமீட்டர், இந்த பக்கம் வந்து 3 சென்டிமீட்டருக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மார்க் பண்ணதை வந்து நான் லைன் மாதிரி சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக போட்டிருக்கேன். இதிலேருந்து அந்த ஒரு ஓரத்துலேருந்து அந்த லைன் வரைக்கும் வந்து நான் ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து அந்த லைன் வரைக்கும். இதே மாதிரி நம்ம 4 கார்னரையும் அந்த லைனோடு அலைன் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த லெஃப்ட் சைட்லேருந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். நம்ம எந்த இடத்துல அந்த மடிச்சிருக்கோமோ அந்த இதுக்குள்ளே அப்படியே ஒரு லைன் வர மாதிரி 2 சைடு இப்படி மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சென்டர்லேருந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும் வெளிப்பக்கமாக. இப்போ மெதுவாக அதை அப்படியே ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி அந்த கார்னர்ஸ் எல்லாம் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி லெவல் பண்ணிட்டோம்னா பேப்பர் பேஸ்கெட்டோட கீழே பாட்டம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஹேண்டிலுக்கு 15 சென்டிமீட்டர் பை 3 சென்டிமீட்டருக்கு அதே கலர்லேயே நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அதை பாதியாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாதியை இன்னொரு பாதியாக மடிக்கணும். அதே மாதிரி இன்னொரு இந்த பக்கம் உள்ள பாதியையும் பாதியாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த மாதிரி யூ ஷேப்க்கு பண்ணிக்கோங்க. இந்த ஓரத்தில் மட்டும் 2 பக்கமுமே கொஞ்சமாக க்ளூ போட்டால் அது பிரிஞ்சு வராமல் நல்லா அப்படியே ஒட்டிக்கும். அப்புறம் இந்த சைடும் க்ளூ போட்டுட்டு இதோட சென்டரில் இந்த மாதிரி ஒட்டிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல ஒட்டிடணும். அவ்வளோதான், நம்மளோட பேஸ்கெட்டோட ஹேண்டிலும் ரெடியாகி அதையும் ஒட்டியாச்சு. இந்த 2 சைடும் வந்து சின்னதாக ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் ஒரு ஸ்டோன் மாதிரி நான் ஒட்டுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், சும்மா அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம ஒட்டிக்கலாம். டெக்கரேஷன்லாம் நம்மளோட சாய்ஸ் தான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இந்த பேஸ்கெட் பண்ணியிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் உள்ள கிராஃப்ட் பேப்பர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் நிறைய கலர்ஸ்லாம் பண்ணலாம். இந்த கிராஃப்ட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.